அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி டிஆர்பி தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இந்த பதிவு. இப்போ நம்ம இடைநிலை ஆசிரியர் தேர்வு எழுதி பல நாட்கள் பல மாதங்கள் கடந்த நிலையில் தற்பொழுது ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்க. இதில் ஒரு 6 கொஷின் ஸ்டார் கொஷினாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்திருக்கக்கூடிய இந்த ஆன்சர் கீ பார்க்கும்போது ஏற்கனவே அவங்க எதிர்பார்த்திருந்த மதிப்பெண்ணுக்கும் இப்போ வரக்கூடிய மதிப்பெண்ணுக்கும் கூடுதலாகவோ குறைவாகவோ மாறுகிறது என்ற அச்சத்தில் உள்ளனர். கவலையிலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் கொஷின் மாதிரி இன்னும் கூடுதலாக நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறப்போ இன்னும் கூடுதலாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கொடுத்துருக்கிற ஆன்சர் நம்ம சரியாக தவறா அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு, தவறு அப்படின்ற ஆன்சர் கீ உங்களுக்கு இருக்குமானா அதுக்கான ப்ராப்பரான எவிடென்ஸோட நம்ம அப்ளை பண்ணலாம். அது கொடுத்த பிறகு மீண்டும் ஃபைனல் ஆன்சர் கீ வெளியிட்டு வெரிஃபிகேஷன் லெட்டர் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர், அதுக்கு பிறகு தான் கட் ஆஃப் போடுவாங்க. கட் ஆஃப் போட்டுட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ எல்லோருமே கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட நிறையா நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டார் கொஷின்லாம் போக மீண்டும் இந்த ஆன்சர் கீ எல்லாமே ஃபைனல் பண்ணிட்ட பிறகு தெளிவாக நம்ம கட் ஆஃப் கொடுப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட பட்டதாரி ஆசிரியர்கள் கொடுத்துருந்தாங்க. யூஜி பிடி பிஆர்டிக்கு வேக்கன்ட் போட்டிருந்தாங்க, பிஜிக்கு போட்டிருந்தாங்க. பட் எஸ்ஜிடிக்கு கொடுக்கல. நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ஆன்சர் கீலாம் விட்டு இந்த போஸ்டிங் கன்ஃபர்மேஷன் இது வெளியிட்ட பிறகு தான் அடுத்து அதுவுமே ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா இதே ஏற்கனவே பெண்டிங்கில் இருந்ததுனால எஸ்ஜிடி அடுத்த தேர்வு பற்றி அந்த இதில் கொடுக்கல அப்படின்ற ஒரு கவலையும் சில பேருக்கு இருந்தது. பட் இப்போ இந்த ஆன்சர் கீ வெளியிட்ட பிறகு ஏற்கனவே நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் போட்ட ஆன்சரை வச்சு நீங்கள் மதிப்பெண் போட்டிருப்பீங்க. இப்போ நான் கூட பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்துலேருந்தே ஒவ்வொரு இதுலேயும் நான் சொல்லும் போது மதிப்பெண் பற்றி பேசணுன்னா, நாங்கள் எல்லாமே ஆன்சர் கீ கொடுத்தாலுமே கவர்மெண்ட்டுடைய ஆன்சர் கீ தான் இறுதியானது. அதில் ஒரு 4 to 5 கொஷின் டிஃபர் ஆகும், ஒரு மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ கூட பார்த்திங்கன்னா, இப்போ கொடுத்துருக்கிறதுலையும் அடுத்து சில கொஷின்ஸ்லாம் ஒரு 10 கொஷின் பக்கம் டிஃபிகல்ட்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கான எவிடென்ஸோடு நம்ம சப்மிட் பண்ணுறப்போ அதெல்லாம் மாறி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைனல் இந்த அப்ஜெக்ஷன்லாம் போக மீதி வர்றப்போ நாங்கள் பதிவிடுறேன். அது மட்டும் இல்லை, இப்போது இந்த நான் முன்னாடியே பல டைம் சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்று ஜனவரியில் இல்லைன்னா ஜூனில் கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்திருக்கிற ரிசல்ட் வச்சு பார்க்குறப்போ இந்த ஆன்சருக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃபைனல் ஆன்சருக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு கட் ஆஃப் மதிப்பெண் வெளியிட்டு கட் ஆஃப் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு ஃபைனல் லிஸ்ட் அதுக்கு அடுத்து வரும். என்னென்னலாம் நம்ம இது கன்ஃபர்மேஷன் ஆகிறவங்களுக்கு தேவை அப்படின்றதெல்லாம் வரும். அதனால் தொடர்ந்து நீங்கள் இந்த யூடியூப் சேனல் பாருங்கள். கரெக்டான தகவல் கிடைத்தவுடன் உங்களுக்கு அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் பதிவிடுகிறேன். இந்த மதிப்பெண் எப்போ வரும்னு சொல்லி பல நாட்களாக காத்திருந்த மாணவர்களுக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தி. மதிப்பெண் வெளியே வந்துட்டுது அப்படின்றது டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் இந்த 2025 நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக எல்லாமே செயல்படும், ப்ராப்பராக பண்ணுவாங்க. அடுத்த எலெக்ஷன் இருக்கிறதுனால போஸ்டிங் எல்லாமே கரெக்டாக போடுவாங்க. பயந்து வேண்டியதே இல்லை, தைரியமாக இருங்க. அந்தந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றதெல்லாமே எவ்வளோ பேர் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் வரும். அதனால் பல பேர் பல தயக்கத்துடனும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற பயத்திலும் இருப்பீங்க. எல்லாத்துக்குமே விடை கூடி சீக்கிரம் கிடச்சிரும்.
அதுக்கு அடுத்ததுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல மதிப்பெண் எடுத்து கிடச்சி இதுக்குள்ளே வர்றவங்க சந்தோஷம். கிடைக்கல அப்படின்னாலும் அடுத்து தொடர்ந்து நான் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லுவேன், ஒரு போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தேர்வும் எழுதுகிறப்ப எப்படி பண்ணியிருக்கோம், எதில் வந்து நம்ம வீக்காக இருக்கோம், எதை வந்து நம்ம அங்கே போய் சரியாக பண்ணாத விட்டுட்டோம், இன்னும் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த தேர்வு வருஷம் கரெக்டாக வந்துட்டு இருந்ததா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருந்திருப்பீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதியிருக்கிற தேர்வு. அடுத்த தேர்வு வர்றப்போ இதில் கிடைக்காதவங்க இன்னும் நல்லா பிளான் பண்ணி நிறைய மதிப்பெண் எடுத்து டாப்லேயே வந்து நீங்கள் வரலாம். கிடைச்சவங்க சந்தோஷம், கிடைக்கலனாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த கவர்மெண்ட்டு எலெக்ஷனுக்குள்ளே இன்னொரு கால்ஃபர் கொடுத்து ஒரு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் அமையும். ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.